இப்போ இன்டைரக்ட் மெத்தடுக்கு அப்புறம் நம்ம சால்வ் பண்ண போறது வந்து சிபி ரூல். அது நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துட்டேன். அதை பேஸ் பண்ண சம்ம நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் சிபி ரூல்? சிபி ரூலை நான் இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், அதை நல்லா ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் சிபி ரூல் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிபி ரூல் அப்படின்னாவே இதுதான் பாருங்க. ப்ரூஃப் பண்ண வேண்டிய கன்க்ளூஷன் இந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தாவே அது சிபி ரூல் தான். அவங்க மென்ஷன் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி, ஆல்ரெடி இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சம்ல. ஓகே, அப்ப இந்த சிபி ரூல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, பி தென் கியூன்னு இருந்தா அதுல இருக்க பிஏ மட்டும் அடிஷனல் ப்ரிமிசஸா உள்ள சேர்க்கணும். சேர்த்துட்டு கியூவை மட்டும் கொண்டு வந்தா போதும். ஹென்ஸ் த ப்ராப்ளம் இஸ் ஓவர். இதுதான் வந்து சிபி ரூல். ஓகே, ஸோ இப்போ நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிபி ரூல்ன்றது என்னன்னு சொல்லிட்டு. இந்த மெத்தடை தான் நான் இங்கே இப்போ ஃபாலோ பண்ண போறேன். கிளியராக கவனிச்சிங்க. ஸோ இப்போ பாருங்க, கொடுத்துருக்கிறதுல நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும்? பி தென் எஸ் ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இதுல பிஎம் வந்து அடிஷனல் ப்ரிமிசஸை எடுத்துக்கிட்டு எஸ் டிரைவ் பண்ணிட்டேன்னா ஹென்ஸ் ப்ராப்ளம் ஓவர் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. given premises are கொடுத்திருக்க premisesல எடுத்துக்கிட்டேன். we have to arrive the conclusion p then s. okay, so but இந்த மாதிரி p then q p then s நாவே cp rule தான். so instead of deriving p then s, we shall include p as an additional premise and I want to derive s. புரியுதுங்களா? நாங்க சொன்னல cp rule கான்செப்ட் தான் இங்க திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. so p then s ப்ரூஃப் பண்றதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிஏ அசியூம்டு ப்ரிமிஸா எடுத்துக்கிட்டு எஸ்ஸை மட்டும் கொண்டு வந்தா போதும். அப்போ டோட்டலாக எத்தனை ப்ரிமிஸ் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னா 3 ப்ரிமிசஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3ஓட இதுவும் சேர்ந்து ஒரு 4வது ப்ரிமிஸா சேர்த்துக்கிட்டு ஐ வாண்ட் டு டிரைவ் எஸ். ஓகே, சரி, இப்போ பாருங்க சம்ம எப்படி போட போறோன்றத பாருங்க. டேபிள் எடுத்துக்கிறேன். நம்ம கிட்ட எத்தனை ப்ரிமிஸ் இருக்குன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட டோட்டலா 5 ப்ரிமிஸ் இருக்கு. சாரி, 4 ப்ரிமிசஸ் இருக்கு. கொடுத்துருக்கிறது 3, அப்புறம் இது 1. மொத்தம் இந்த 4 ப்ரிமிஸை வச்சு சம் போடலாம். எப்பவுமே முதல்ல அசியூம்டு ப்ரிமிஸை இன்ட்ரடியூஸ் பண்றது எப்பவுமே பெஸ்ட். ஓகே, ஸோ நம்ம அசியூம்டு ப்ரிமிஸ் உள்ள சேர்த்துக்கிறேன். பிஏ கொண்டு வந்து நான் உள்ள முதல்ல சேர்த்துறேன். ஓகே, ஸோ விச் இஸ் அசியூம்டு ப்ரிமிஸ் சேர்த்தாச்சு. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது எந்த ப்ரிமிஸ் எடுத்தா சூட் ஆகும்னு யோசிங்க. இங்க பி இருக்கு, அப்போ பிக்கு சூட் ஆகிற மாதிரி தான் நான் எடுக்கணும். கண்டிப்பா லாஸ்ட் 2 எடுக்க முடியாது, முதல் தான் எடுத்தாகணும், ஏன்னா அதுல தான் பி இருக்கு. ஓகே, ஸோ டேக் தி ஃபர்ஸ்ட் ப்ரிமிஸ். ஃபர்ஸ்ட் ப்ரிமிஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டதுனால அதுக்கு பேர் வந்து ரூல் பி. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள நடுவில் என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்க. செக் பண்ணீங்கன்னா அதுதான் டிஸ்ஜங்க்டிவ் சைலாகிசம். காரணம் வந்து என்னன்னா, ஆர் ஆப்ரேட்டர் உள்ள இருக்கு, வெளியில இருக்கிறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் நடுவில் நெகேஷன்ல டிஃபர் ஆச்சுனாவே கியூ வெளியில வரும்னு சொல்லியிருக்கிறேன். அதுதான் டிஸ்ஜங்க்டிவ் சைலாகிசம். ஸோ அந்த டிஸ்ஜங்க்டிவ் சைலாகிசம் நான் அப்ளை பண்ண போறேன் பிட்வீன் 1 and 2. Okay, so by between 1 and 2, I'm going to apply disjunctive syllogism. வெளியில இருக்கிறதும் உள்ள இருக்கிற differ by negation, so Q will come out. அதனால தான் அங்க Q வந்து வெளியில வந்துருச்சு. Okay, so this is the disjunctive syllogism between 1 and 2. 1 க்கு 2 க்கு நடுவுல disjunctive syllogism நான் அப்ளை பண்ணிட்டேன். Okay, now I am getting Q. அப்போ எந்த ப்ரிமிஸ் எடுத்தா அடுத்தது சம் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. அடுத்தது கண்டிப்பா செகண்ட் ப்ரிமிஸ் தான் எடுத்தாகணும், ஏன்னா அதுல தான் கியூ இருக்கு. ஓகே, ஸோ டேக் தி செகண்ட் ப்ரிமிஸ் நவ். அடுத்தது நெகேஷன் கியூ ஆர் ஆர், அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அகெயின் டிஸ்ஜங்க்டிவ் சைலாகிசம். எப்போ இந்த ஆர் சிம்பிள் வருதோ அந்த இடத்துல நம்ம டிஸ்ஜங்க்டிவ் தான் யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ வெளியில இருக்கிறதும் உள்ள இருக்கிறதும் நெகேஷன் டிஃபர் ஆனதுனால ஆர் வில் கம் அவுட், விச் இஸ் டிஸ்ஜங்க்டிவ் சைலாகிசம். சரிங்களா? ஓகே, ஸோ பை டிஸ்ஜங்க்டிவ் சைலாகிசம் ஐ எம் டேக்கிங் ஆர் அவுட் சைட். ஸோ இது என்ன ரூல்னா உங்களுக்கே தெரியும், டி ரூல். டி ரூல் பிட்வீன் 3 and 4, விச் இஸ் டிஸ்ஜங்க்டிவ் சைலாகிசம். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்ட ஆர் இருக்கு. இன்னும் நான் எடுக்காத ப்ரிமிஸ் என்ன ப்ரிமிஸ்? ஆர் தென் எஸ் தான் எடுக்கணும். அதை எடுத்து நான் என்ன கொண்டு வரணும்? எஸ் கொண்டு வரணும். அவ்வளோதான் வந்துச்சு பாருங்க ஆன்சரு. இங்க நம்ம கிட்ட ஆர் இருக்கு, இன்னும் 1 more ப்ரிமிஸ் ஆர் தென் எஸ் மாடஸ் பண்ணன்ஸ் யூஸ் பண்ண எஸ் வந்துடும் பாருங்க. அவ்வளோதான். சம் ரொம்ப ஈஸி, ரொம்ப அந்த அளவுக்கு பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். Okay, so now I am going to take the last premise r then s. அதையும் எடுத்துக்கிட்டு between 5 and 6 I am going to apply mod exponents formula. By the mod exponents formula, left hand side value equal இருக்கிறதுனால s will come outside. Okay, so s வெளில வந்துச்சுன்னா by the mod exponents formula I can write right hand side will come out. Okay, so right hand side வெளில கொண்டு வந்துட்டேன். by mod exponents formula s derive ஆயிடுச்சு. அங்க மென்ஷன் பண்ணுங்க which is rule t between 5 and 6 by mod exponents formula. நான் சொன்னது ப்ரூஃப் பண்ணிட்டேன் பாத்தீங்களா?
எஸ் கொண்டு வந்தா ப்ரூஃப் பண்ணிடலாம்னு சொன்னேன், எஸ் கொண்டு வந்துட்டேன். அதனால கடைசியாக ஒரு ஸ்டெப் எழுதுங்க, என்னன்னா therefore we derived from P ல இருந்து Q-வை derive பண்ணியாச்சு by rule CP. இதுதான் அவங்க கேட்ட P then S ஃபார்முலா ப்ரூஃப் பண்ண சொன்னது. ஓகே, அவ்வளோதான் ப்ரூஃப். எப்படி ப்ரூஃப் புரிஞ்சுங்களா? இதுதான் சிபி ரூல். சிபி ரூல்ல கான்ஃபிடென்ட்டா இருங்க. இதெல்லாம் வந்து கேட்குற கொஷின். சிபி ரூலே எப்போ அப்ளை பண்ண முடியுன்றது முதல்ல ஸ்ட்ராங்காக இருங்க. எப்போ சிபி ரூல் அப்ளை பண்ண முடியும்னா ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சிபி ரூல் அப்ளை பண்ண முடியும். அந்த சிபி ரூல்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ அசியூம்டு ப்ரிமிஸை யூஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூவை நம்ம டிரைவ் பண்ணால் சிபி ரூல் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ஐ திங்க் யூ மே அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் சிபி ரூல். சிபி ரூல் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி.